ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ப்ரோலோவியா ஓவர்ஹெட் வீடியோ ஸ்டாண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பார்சல் பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து நான் பை பண்ணி வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் பார்சலை பிரித்து எடுத்துக்குவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த இன்வாய்ஸ் வந்து பிரித்து எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா எதாவது கொடுத்துருக்காங்க. நான் இதெல்லாம் தூக்கி போட்டு முதல்ல நான் பிரிக்கிறேன். சிம்பிளாக தான் பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து மொபைல் ஹோல்டர் எடுத்திருக்கேன். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பபிள்ஸ் வச்சு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்டல் ஆர்ம்ஸ் வந்து நான் எடுக்கிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக மெட்டலால் ஆனது. அதுக்கப்புறம் டேப்லெட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னே தெரியல. எடுத்து வச்சுட்டு அடுத்து அடியில் பார்த்திங்கன்னா சி கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த சி கிளாம்ப் பார்த்திங்கன்னா டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட் ஹோல்டர் பார்த்திங்கன்னா ஓரளவு எக்ஸ்பெண்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து டேப்லெட் யூஸ் பண்ணால் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஹோல்டர் ப்ளஸ் டேப்லெட் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்ப்ரிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹோல்டர், அதாவது மொபைல் ஃபோன் ஹோல்டர் வந்து எடுத்துக்கிறோம். எல்லாமே நல்லாயிருக்கு. இது வந்து பால் டைப் லாக் பண்ணுறப்பல இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் ரிலாக்ஸேஷன் வந்து நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட், அதாவது டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணுற சி கிளாம்ப். இந்த சி கிளாம்ப் பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சில் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாக் பண்ணுறது, அதாவது அந்த இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாக் பண்ணுறது. பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டல் ஆர்ம், இதுதான் 1 மீட்டர் டிஸ்டர்ப் பண்ணது. நம்ம வந்து ட்ராயிங் வரையணுமோ இல்லை அது குக்கிங் சேனலில் வச்சுட்டு இருக்கோமோ இல்லை வேறு மாதிரி எடிட்டிங் பண்ணணும், டேப்லெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அழகாக புக்ஸு ரீடிங் கூட பண்ணலாம். அதே போல் நம்ம படுத்துட்டு கூட நம்ம வந்து பார்க்கலாம். அதுபோல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா ஃபுல்லாக மெட்டலால் வந்து 2 இடத்துல ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த சி கிளாம்பில் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். முதல்ல மொபைல் ஹெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், அது ஒரு பால் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பால் வந்து 360 வந்து ரொட்டேட் பண்ணக்கூடியது. பாருங்கள், லாக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு கீழே ஒரு லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து 360 அளவுக்கு வந்து ரொட்டேட் பண்ணக்கூடியது. அதே போல் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டைரெக்ஷனும் மாற்றிக்கலாம். இல்லைனா ஒரே இதில் ஃபிக்ஸ் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் ஃபுல் செட்டப்பு. அதாவது ஓரளவு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த சி கிளாம்ப் எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா லூஸ் பண்ணிவிட்டு, இது ஒன்லி டேபிள் மட்டும் தான், ஃப்ளாட்டாக இருக்கிற டேபிள் மட்டும் தான், சர்க்கிள் இருக்கிற ஃபிட் பண்ண முடியாது. ஃபிட் பண்ணிட்டேன். நல்லா உறுதியாக இருக்குது, வெளியே வரல. அதுக்கப்புறம் அந்த மெட்டல் ஆர்மை எடுத்துகிட்டு அதை இன்சர்ட் பண்ணுறேன். பாருங்கள், இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. அந்த லாக்கை இன் பண்ணிட்டுனா வெளியே புல் பண்ணி வராது. நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து மொபைலோட அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இது எந்த டைரெக்ஷனாலும் ரொட்டேஷன் ஆகுது. மொபைல் பார்த்திங்கன்னா 360 லெவலில் வந்து நம்ம எந்த இடத்துல வச்சாலும் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். இந்த ஓவர்ஹெட் ட்ரைபேட் யார் தேவைப்படும் பார்த்திங்கன்னா, குக்கிங் சேனல் வச்சுருக்கோங்க, அப்புறம் டைலரிங் வச்சுருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராயிங் வரையவங்களுக்கு இது மேக்ஸிமம் பயன்படும். இதே போல் பயனுள்ள தகவல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனலை எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.